அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன. அத்தியாயம் 11. சேதுவின் கார் சாலையில் சீறிப்பாய அவன் மனமோ பட்டம் போல உயர உயர பறந்து கொண்டே இருந்தது. இதுவரை இல்லாத உற்சாகம் அவன் உடம்பில் தொற்றிக்கொண்டது. என்னுயிரே என்னுயிரே என் ஆருயிரே என்று எழுந்து பாட வேண்டும் போல தோன்றியது. கஷ்டப்பட்டு அதை அடக்கிக் கொண்டு பக்கவாட்டில் பார்க்க மிதுனாவின் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. தைரியம் கொண்டவனாய் அவளை தலை முதல் கால்வரை பார்க்க அவள் சீட் பெல்ட் அணியவில்லை என்பதை கண்டான். உடனே காரை ஓரம் கட்ட மிதுனா நிமிர்ந்து அவனை கேள்வியாய் பார்த்தாள். அவனும் கண்களாலேயே பதில் சொல்வதாக நினைத்து சீட் பெல்ட்டை காட்ட அவளுக்கு புரியவில்லை. நீங்க சீட் பெல்ட் போடல மிதுனா, போட்டுக்கங்க என்று அவன் சொல்ல மிதுனாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்ன இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் என்று நாக்கை கடித்தாள். வலது கை விரல்களால் லேசாக நெற்றியில் அடித்து கொள்ள முகத்தில் தயக்கத்தால் ஏற்பட்ட வெட்கமும் தாழம்பு மடல் போன்ற விரல்களால் நெற்றியில் அவள் அடித்து கொண்டதை பார்க்க ரொம்பவும் கியூட்டாக இருந்தது. ஒரு கூடை மலர்களை அவன் தலைமேல் கொட்டியது போல சிலிர்த்து போனான். அவள் இன்னமும் தடுமாறிக் கொண்டிருக்க சேதுவே அவளுக்கு உதவி செய்தான். பெல்ட்டை போட்டு விடுவதற்காக அவன் அவள் அருகில் நெருங்கிய போது அப்படியே கிறங்கி போனான். எந்த காலத்துக்கும் பொருந்தும் வசனமான பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்ற பட்டிமன்றம் அவனுக்குள் ஆரம்பித்தது. நொடியில் அவன் மனம் தீர்ப்பும் சொல்லியது. டேய் மடையா, பெண்களின் கூந்தலுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் மனம் இருக்கிறது என்று. உண்மைதான். பெண் என்ற புதுமை கண்ணாடி பதுமை என்று யாரோ அவனை சுற்றி பாடும் குரல் கேட்டது. பெல்ட்டின் ஸ்ட்ராப்பை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு மிதுனா நிமிர்ந்து உட்கார அவனுடைய உடம்பு தானாக நிமிர்ந்து உட்கார்ந்தது. சேது, என்னடா இப்படி இருக்கிறாய்? திடீரென்று உனக்குள் எதற்கடா இத்தனை மாற்றம்? அவளுக்கு தெரிந்தால் கேவலமாக நினைக்கப் போகிறாள். நீ ஏதோ பெரிய இவன் என்று உன்மேல் மரியாதை வைத்து உன்னிடம் வேலை கேட்டு இருக்கிறாள். கண்ட்ரோல் டியூட், கண்ட்ரோல். மனதுக்கு சமாதானம் சொல்வதாக நினைத்து கடைசி வரியை வாய்விட்டு சொல்லிவிட்டான். நல்ல வேலையாக மிதுனாவுக்கு முழுமையாக கேட்டிருக்கவில்லை. சார், ஏதாவது சொன்னீங்களா என்று அவள் சாதாரணமாக கேட்க கொஞ்சம் தடுமாறி போனவன் உடனே சுதாரித்து கொண்டு பெரிதாக ஒன்றுமில்லை, கிளம்பலாமா என்று கேட்டேன் என்றான். போகலாம் சார். மிதுனா சொல்ல, ஐயோ சேது, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலடா, வழிஞ்சிடாத, கவனம் கவனம் என்று எச்சரித்தது அவன் மனது. அதோடு அப்பா சொன்னதும் ஞாபகத்துக்கு வர தன் மனதுக்கு கடிவாளத்தை போட்டுவிட்டு சாலையை பார்த்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் சேது. இருவரும் அலுவலகத்துக்கு வந்தனர். சேது காரை விட்டு இறங்கியதும் செக்யூரிட்டி ஓடி வந்து ஒரு சல்யூட் அடித்து சூட்கேஸை வாங்கிச் சென்றார். அவருடைய வணக்கத்தை சேது புன்முறுவலுடன் ஏற்றுக்கொள்வதை பார்த்த மிதுனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காலையில் ராஜேஷ் ஆபீஸ் வரும்போது அவள் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஏனென்றால் அவளுடைய வேலை நேரம் மாலைதான். மாலை சில நாட்கள் ராஜேஷ் வெளியே போகும்போது இவளுடைய பிரேக் டைமாக இருக்கும். ஆபீஸ் செக்யூரிட்டி ஆகட்டும், கேட்டில் இருக்கும் செக்யூரிட்டி ஆகட்டும், இருவருடைய வணக்கத்தையும் ராஜேஷ் ஒரு நாளும் சட்டை செய்ததில்லை. லிப்டில் இருந்து வரும் ராஜேஷிற்காக கதவை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கும் செக்யூரிட்டியின் இருப்பை அவன் உணர்ந்ததாக கூட தெரியாது. இதை பார்த்து சில முறை மிதுனா மிகவும் வருந்தி இருக்கிறாள். பதில் வணக்கம் சொல்லாவிட்டால் கூட அவர்களுடைய மரியாதையை அங்கீகரிக்க ஒரு சின்ன புன்னகை செய்தால் போதுமே என்று நினைத்திருக்கிறாள். சட்டென்று கதவை செக்யூரிட்டி திறந்து வைத்து கொண்டு நிற்க சேது உள்ளே நுழைந்தான். மிதுனா பின்னாலேயே போக, அண்ணா, சூட்கேஸ என் டேபிள்ல வச்சுட்டு நீங்க போங்க, நான் வர கொஞ்ச நேரம் ஆகும் என்றான். சரிங்க தம்பி என்ற அந்த செக்யூரிட்டி எந்த பதட்டமும் இல்லாமல் இயல்பாக போவதை பார்த்து உண்மையில் மிதுனா வியந்து போனாள்.
அவள் மனது மறுபடியும் ஒப்பீடு செய்தது. ஏனென்றால் ராஜேஷின் ஆபீஸில் கதவை திறந்து வைத்துக் கொண்டு நிற்கும் செக்யூரிட்டியின் உடம்பு லேசாக நடுங்குவதை பார்த்து பல முறை பாவப்பட்டு இருக்கிறாள். சேதுவின் குரலை கேட்டதும் அங்கங்கே சின்ன சின்ன கேபினில் இருந்தவர்கள் எழுந்து புன்னகையுடன் கையை அசைத்து குட் மார்னிங் சொல்ல, சேது நீண்ட நேரம் கையை கீழே இறக்கவே இல்லை. மிதுனாவுக்கு அந்த ஆபீஸின் சூழ்நிலை பார்த்த உடனேயே பிடித்துவிட்டது. சேதுவுக்கு கொடுத்த அதே புன்னகையை அனைவரும் மிதுனாவுக்கும் கொடுத்து கையை அசைத்தனர். மிதுனாவும் சற்றும் தயங்காமல் புன்னகையுடன் எல்லோருக்கும் கையை அசைத்து கொண்டு அவன் பின்னாலேயே வந்தாள். அவள் எதிர்பார்த்ததை விட ஆபீஸ் மிக பெரியதாக இருந்தது. கீழே இருந்து படிகளில் ஏறி சேது மாடிக்குச் செல்ல இவளும் பின்தொடர்ந்தாள். அங்கும் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஓ, அப்படியானால் சேதுவின் ஆபீஸ் ராஜேஷின் அலுவலகத்தை விட 2 மடங்கு இருக்கும் போல என்று நினைத்து கொண்டாள். முதல் மாடியில் இருந்த ஒரு அறை கதவை இவன் விரலை மடக்கி லேசாக தட்ட ஓடி வந்த பெரியவர், என்னப்பா சேது, பர்மிஷன் கேட்டுட்டு வரணுமா? கதவை திறந்து வர வேண்டியது தானே என்று செல்லமாக கொபித்து கொண்டார். நீங்களும் வாங்க மிதுனா என்று சொன்ன சேது கதவை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்க மிதுனா உள்ளே வந்தாள். கதவை சாத்திவிட்டு சேதுவும் பின்னாலே வந்தான். சிவராமன் அங்கிள், உங்களுக்கு ஒரு ஜூனியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க மிஸ் மிதுனா, லா படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட மென்டார் மிஸ்டர் ரகுராம் என்று சொல்ல சில கணங்கள் விழித்து பின் சிரித்து விட்டார் சிவராமன். ஏன்பா, எப்ப இருந்து குறும்புக்காரனா மாறிட்ட? எப்பவுமே படு சீரியஸா இருப்பியே, இப்ப அசால்ட்டா அப்பாவை மிஸ்டர் ரகுராம்னு சொல்ற? நான் உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அவர் சிரித்து கொண்டே கேட்க, சொல்லுங்க அங்கிள், பேர் சொல்லதான் பிள்ளைன்னு அப்பா சொல்லுவாரு என்றான் சேது பெருமையாக. அடேங்கப்பா, எங்க பாஸ் சேது மாதவனா இது? என்னால நம்பவே முடியலப்பா என்றவர் மிதுனாவின் பக்கம் திரும்ப அவள் கரங்களை கூப்பி வணக்கம் சார் என்றாள். வணக்கம்மா என்றவர், என்னம்மா மிதுனா, இப்பதான் லா படிக்கிறியா? இதுக்கு முன்னாடி என்ன படிச்ச? உனக்கு ரகுராம் மென்டரா கிடைச்சா அது பெரிய அதிர்ஷ்டமாச்சே என்றார். ஆமாம் சார், அங்கிள் என்னோட படிப்புக்கு மட்டும் இல்ல, எனக்கு எல்லா விதத்திலும் வழிகாட்டியா இருக்காரு. அவர் மட்டுமில்ல, அவரோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே, இதோ நம்ம சேது சார், எல்லாருமே எனக்கு நிறைய உதவி பண்ணி இருக்காங்க. அதுலயும் சேது சார் பண்ணின உதவிக்கு எத்தனை ஜென்மமானாலும் நான் பிரதி உபகாரம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கார் என்று சொல்ல சேதுவின் மனம் முழுவதும் மத்தாப்புகள் பொரிய ஆரம்பித்தது. அங்கிள், நான் ஒன்னும் பெருசா எந்த உதவியும் பண்ணிடல. இவங்க ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிட்டு இப்ப பேஷனுக்காக லா படிக்கிறாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்களை போல ஒரு பெரிய வக்கீலா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று சேது மாதவன் சொல்ல, அப்படியா அம்மா, ரொம்ப நல்லது என்றார் சிவராமன் ஆச்சரியமாக. மிதுனா, சிவராமன் அங்கிள் 1 வருஷமா அவரோட பொண்ணு, பேர குழந்தைங்க, மருமகன் எல்லாரையும் பார்க்க அமெரிக்கா போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நான் தான் அவரை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கேன். நம்ம கம்பெனியோட லீகல் ப்ரொசீஜர், பிஎஃப், இந்த மாதிரி சில விஷயங்களை அங்கிள் தான் பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு இந்த ஃபீல்டு விருப்பம்னா நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கங்க. அங்கிள் அவர் விருப்பப்பட்டபடி கொஞ்ச நாளைக்கு அமெரிக்கா போயிட்டு வரட்டும் என்று சேது சொல்ல சிவராமனின் கண்கள் மின்ன ஆரம்பித்தது. வாம்மா, எல்லாத்தையும் உடனே உனக்கு சொல்லி கொடுத்துடுறேன். நீ பாத்துக்கிட்டன்னா ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு நட அமெரிக்கா போயிட்டு வந்துடுவேன் என்றார் மகிழ்ச்சியாக. மிதுனா அதுவரை எந்த முடிவும் செய்திருக்காவிட்டாலும் ஒரு வயதானவரின் விருப்பத்துக்கு மதிப்பளிக்க விரும்பினாள். அவள் ஐடி துறையில் வேலை செய்திருந்தாலும் இப்போது படிக்கும் படிப்பு அவளுக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் அந்த துறையில் இருக்கும் வேலை என்பதால் உடனே ஒத்துக்கொண்டாள். இருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்க சில வினாடிகள் அங்கே நின்ற சேது, சரி, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், ஏதாவது தேவை என்றால் சொல்லுங்கள், நான் கிளம்புகிறேன் என்று சொல்ல இருவரும் அவன் புறமாக திரும்பி தலையசைத்தனர். தன்னுடைய கேபினுக்கு வந்த சேதுவுக்கு செம்மையாக ஒரு டான்ஸ் ஆட வேண்டும் போல இருந்தது.
அவளுக்கு சீட் பெல்ட் போட்டுவிட்ட கையை மறுபடியும் முகர்ந்து பார்க்க சற்றே ரப்பர் வாசம் அடிப்பது போல இருந்தது. முன்பு வேறு வாசம் அடித்ததே என்று அவன் யோசிக்க, டேய் மடையா, அது அவளிடம் இருந்து வந்த வாசனை, உன் கையில் இருந்து இல்லை என்று அவன் மனம் சொல்ல, மிதுனா நெற்றியில் அடித்து கொண்டது போல லேசாக அடித்து பார்த்தான். வலித்தது. ஐயோ, அப்படியானால் அவளுக்கும் வலித்திருக்குமே. அவள் அப்படி செய்தபோது ரொம்பவும் கியூட்டாக இருந்தாலும் இனி அவளை அப்படியெல்லாம் அடித்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று நினைத்தான் சேது. மிதுனாவிடம் அவன் எதுவும் பேசாவிட்டாலும் அவள் அவன் அலுவலகத்தில் இருப்பதும் அவனுடன் வருவதும் போவதுமாக இருப்பதுமே அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய அம்மா அப்பாவுக்கும் கூட நிம்மதியாக இருந்தது. முதலில் அவர்களுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்த போது தெளிவில்லாமல் கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. அப்புறம் மிதுனாவும் சேதுவும் பிடிவாதமாக வேண்டாம் என்று சொன்னதும் அவ்வளவுதான், நாம் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது என்று கலங்கி போயிருந்தனர். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த நேரத்தில் தாங்கள் அவசரப்பட்டது சரியில்லை என்றே தோன்றியது அவர்களுக்கு. மிதுனாவும் சேதுவும் மிக இயல்பாக பேசிக்கொண்டனர். இரவு அலுவலகம் முடிந்து வந்தும் கூட இருவரும் அலுவலக விஷயங்களை பற்றி நிறைய பேசினர். சேது ஒரு பக்கம் மிதுனாவின் அறிவையும் திறமையையும் கண்டு வியந்து போயிருக்க, மிதுனாவுக்கு சேதுவின் மேல் மிக பெரும் மரியாதை வளரத் தொடங்கியது. தன்னை சேது காப்பாற்றிய அந்த நன்றியையே மிதுனா இதுவரை மறக்கவில்லை. இப்போது சேதுவிடம் வேலை செய்பவர்கள் இவன் மேல் காட்டும் அன்பையும் மரியாதையையும் பார்க்க பார்க்க இவன் வெறும் ஒரு பாஸாக மட்டுமில்லை, அவர்களின் உற்ற தோழனாக, வழிகாட்டியாக, உறவினனாக இருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. ஜெர்மனியில் இருந்து அவன் எடுத்து வந்த கான்ட்ராக்ட் போக வேறு சில நாடுகளில் இருந்தும் அவனுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள் கிடைத்தது. மெல்ல மெல்ல மிதுனா அவனுடைய பெரும்பாலான வேலைகளை கவனிக்கத் தொடங்கியிருந்தாள். நிறைய நேரங்கள் அவர்கள் பேசும்போது எம்டி ஸ்டாஃப் போல இருக்காது, உற்ற தோழர்களைப் போல பேசிக்கொண்டனர். சேதுவிற்கு இப்போது எந்த தவிப்பும் இருக்கவில்லை. மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான். அவள் தன் கண் பார்வையில் இருக்க வேண்டும், தன்னுடன் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்தானே தவிர அவளை தொட வேண்டும் என்றோ அதற்கு மேல் எதுவுமோ அவனுக்கு தோன்றவில்லை. இதெல்லாம் மிதுனாவுக்கு அவன் மேல் மிகப்பெரிய மரியாதையையும் ஒருவித பக்தியையும் உருவாக்கியிருந்தது. சேதுவும் நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று இருந்ததால் வேலையை தவிர அவன் மனதில் எந்த குழப்பமும் இல்லை. ரிதீஷ் மேற்படிப்புக்காக வெளிநாடு போயிருக்க இவர்கள் இருவர்தான் வீட்டில் செல்ல பிள்ளைகளாக இருந்தனர். எப்போதாவது கிராமத்திலிருந்து ரகுராமுடைய அம்மா அப்பா வந்து சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வர். அவ்வப்போது விசேஷ நாட்கள், ஊரில் திருவிழா, பண்டிகை நாட்கள் வரும்போது ரகுராம், காயத்ரி, சேது மாதவன் மூவரும் அருணாவையும் மிதுனாவையும் கையோடு ஊருக்கு அழைத்து சென்று வந்தனர். மிதுனா அவுட் ஹவுஸில் அருணாவுடன் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக மாறியிருந்தாள். அவ்வப்போது காயத்ரியின் பெற்றோர்களும் வந்து செல்வர். இப்படி வீட்டுக்கு யாராவது வரும்போதும் ஊருக்கு செல்லும் போதும் மிதுனாவின் மனம் படாத பாடுபடும். அம்மா அப்பா என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இதே டவுனில் அவர்கள் இருந்த வீடு இருக்கிறதா இல்லை விற்றுவிட்டார்களா என்று கூட தெரியவில்லை. தன் தலையெழுத்தை மட்டும் கடவுள் ஏன் இப்படி எழுதியிருக்கிறார் என்று நினைப்பாள். இதையெல்லாம் நினைக்கும்போது அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கும். ஒருவேளை தன் பெற்றோர் தன்னை தேடியிருப்பார்களோ என்று மனதில் ஆசையோடு எண்ணுவாள். ஆனால் மறுகணமே இல்லை என்று அவள் அறிவு சொல்லும். ஏனென்றால் அவளுடைய தொலைந்து போன மொபைல் எண்ணைத்தான் மறுபடியும் வாங்கி இன்று வரை வைத்திருக்கிறாள். எதற்கு தேட வேண்டும்? ஒரு போன் செய்தால் போதாதா? இதுவரை அம்மா அப்பாவிடமிருந்து ஒரு போன் கூட வரவில்லை என்பதே அவர்கள் தன்னை முழுவதுமாக தலை முழுகிவிட்டார்கள் என்பதற்கு பெரிய சான்று என்று எண்ணி கண்ணீர் வடிப்பாள். பிறகு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு எழுந்து எப்போதும் தன் மனதில் இருக்கும் தாத்தாவின் ஆசையை
நிறைவேற்ற போய்விடுவாள். 3 வருடங்கள் ஓடிப்போக ரித்தீஷ் மாதவன் எம்எஸ் முடித்து மிக பெரும் சர்ஜனாக திரும்பியிருந்தான். அவன் திரும்பி வந்த அன்று வீடு திருவிழா கோலமாக இருந்தது. கிராமத்திலிருந்து ரகுராமின் பெற்றோர், சென்னையிலிருந்து காயத்ரியின் பெற்றோர் என எல்லோரும் வந்திருந்தனர். ரித்தீஷிற்காக எல்லோரும் காத்திருக்க ஏர்போர்ட்டில் இருந்து சேது மாதவனே தன் தம்பியை அழைத்து வந்திருந்தான். கதவை திறந்த வாட்ச்மேன், நமஸ்தே சோட்டா சாப் என்று சொன்னவன் லேசாக நொண்டிக்கொண்டு கதவை திறந்துவிட அதை பார்த்த ரித்தீஷ் காரை விட்டு இறங்கிவிட்டான். நேராக வாட்ச்மேனிடம் சென்றவன், காலுக்கு என்னாச்சு மணிலால், இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிற என்று கேட்டான். சோட்டா சாப், முழங்கால்ல பயங்கரமா வலி, நடக்க முடியல சாப் என்றான். அவனின் தோளில் கை போட்டு அழைத்துச் சென்ற ரித்தீஷ், பயப்படாதே மணிலால், அடுத்த வாரமே உனக்கு ஆபரேஷன் பண்ணி முழங்காலை எடுத்துடலாம், இருந்தாதானே வலிக்கும் என்று சொல்ல, ஐயோ சாப், எனக்கு வலியே இல்லை சாப் என்று அவன் கையில் இருந்து நழுவி ஓடிவிட்டான். பாத்தியா மணிலால், பயத்துல உன்னோட வலி பறந்து போயிடுச்சு, வேற எங்கேயாவது வலிச்சா சொல்லு. ரித்தீஷ் சீரியஸாக சொல்ல அவன் வரவுக்காக காத்திருந்த எல்லோரும் சிரித்து விட்டனர். கையில் ஆரத்தி தட்டுடன் நின்றிருந்த காயத்ரி, ஏண்டா வந்ததும் வராதுமா உன்னோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டியா, வெளிநாடு போய் கூட நீ திருந்தலையா என்று கேட்டு அவன் காதை பிடித்து நிற்க வைத்து ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தார். அம்மா, நான் ஃபாரின் போனாலும் என்னோட 1/2 இன்ச் பேர் கூட மாறல, அப்புறம் 6 அடியில இருக்க நான் எப்படிம்மா மாற முடியும்? அது இருக்கட்டும், உங்களுக்கு எங்கேயாவது வலிக்குதா கேட்டான் ரித்தீஷ். ரித்தீஷின் கிண்டல் புரியாமல், டேய் சின்ன குட்டா, எனக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே படபடப்பா இருக்குடா, ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்குது என்றார் காயத்ரியின் அம்மா. பாட்டி, முதல்ல என்ன சின்ன குட்டான்னு சொன்னதுக்கு உங்க கண்ணை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். ஏதோ சின்ன பிள்ளையில அப்படி கூப்பிட்டீங்க, எனக்கு விவரம் தெரியல விட்டுட்டேன். ஆனா இப்பவும் இதே பேரு சொல்லி கூப்பிடுறீங்க, அதுவும் வீட்ல மட்டுமா? எல்லா இடத்துலயும் இப்படித்தான் கூப்பிடுறீங்க. எல்லாரும் என்னை எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு தெரியுமா என்று ரித்தீஷ் படபடக்க, சரிடா, ரொம்ப ஃபீல் பண்ணாத, இனிமே உன்னை சின்ன குட்டான்னு கூப்பிட மாட்டேன், சின்ன குண்டான்னு கூப்பிட்டுக்கிறேன் என்று அவன் பாட்டி சொல்ல, எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, முதல்ல அந்த படபடன்னு துடிக்கிற ஹார்ட்டை மட்டும் ஆபரேட் பண்ணி எடுத்துடலாம் என்ற ரித்தீஷ் அலைக்காக பாட்டியை கையில் தூக்கினான். அட கடவுளே, எங்கடா தூக்கிட்டு போற என்று அவனுடைய பாட்டி பொன்மலர் பதற, ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் என்று அசால்ட்டாக சொன்னான் ரித்தீஷ். ஆ, போ போ, போய் நீ செஸ்ட ஓபன் பண்ணிருந்தா அவளுக்கு ஹார்ட்டே இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்க போற என்றார் பொன்மலரின் கணவர், அவனுடைய அம்மா வழி தாத்தா. அதே எப்படி தாத்தா, பாட்டிக்கு ஹார்ட் இல்லைன்னு சொல்றீங்க என்று சேது சீரியஸாக கேட்க, இவளுக்கு இதயம் இருந்திருந்தா இத்தனை வருஷமா என்னை இவ்வளோ கொடுமை பண்ணி இருப்பாளா என்று வருத்தமாக சொன்னார் பெரியவர். டேய் சின்ன குட்டா, நாம முதல்ல ஆபரேஷன் தியேட்டருக்கு போறோம், என்னோட ஹார்ட்டை எடுத்து உங்க தாத்தா கிட்ட காமிக்கிற, அதுக்கப்புறம் நான் அவரை பேசிக்கிறேன் என்றார் பாட்டி. அம்மா, விளையாடிக்கிட்டு இருக்காத, அவன் இப்பதான் எம்எஸ் முடிச்சிட்டு வந்திருக்கான், ஹார்ட் சர்ஜன் வேற, நீ உன்னோட ஹார்ட்டை பறி கொடுத்துடாத என்று காயத்ரி சொல்ல பதறி போய் கீழே இறங்கினார் பொன்மலர். பரவாயில்லடா, உன் தாத்தா சொல்ற மாதிரி நான் இதயம் இல்லாதவளாவே இருந்துட்டு போறேன், வீம்புக்காக உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எலியாக நான் விரும்பல என்று பாட்டி பயத்துடன் சொல்ல அங்கிருந்த யாராலும் சிரிப்பை நிறுத்தவே முடியவில்லை. அம்மா, நீங்க அநியாயமா என்னோட ஒரு பேஷண்ட்டை கெடுத்துட்டீங்க. அண்ணி, எங்க இருக்கீங்க, இங்க வாங்க, எங்க அம்மா மேல எந்த செக்ஷன்ல கேஸ் போடலாம்னு சட்டுன்னு சொல்லுங்க என்று மிதுனாவை வம்புக்கு இழுத்தான் ரித்தீஷ். பாருங்க, வந்ததும் வராதுமா ஸ்டோர் ரூம்குள்ள புகுந்த பூனை மாதிரி எப்படி உருட்டிட்டு இருக்கான்னு, பேசாம வேற ஏதாவது படிப்பு இருந்தா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அனுப்பிடுங்க என்றார் காயத்ரி. அப்பா, அம்மா என்ன விரட்ட நினைச்சதுக்காக எனக்கு அசிஸ்டண்டா 6 மாசம் ஒர்க் பண்ணணும்னு தீர்ப்பு சொல்லுங்கப்பா என்று ரகுராமிடம் கோரிக்கை வைக்க, தாங்காதடா சாமி, கையெடுத்து கும்பிட்டார் காயத்ரி. டேய், நீ பேசுற பேச்சுக்கு உங்க அம்மா உனக்காக செஞ்சிருக்கிற மொத்த அல்வாவையும் வாயில போட்டா கூட பத்தாது,
ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம் என்று ரகுராம் சொல்ல, என்ன அல்வாவா? வேண்டவே வேண்டாம், நான் ஆஸ்திரேலியாவுக்கே திரும்பி போயிடுறேன் என்று ரிதீஷ் வாசலை நோக்கி திரும்ப, டேய் எனக்கு பசிக்குது, வர்றியா இல்லையாடா என்றான் சேது சீரியஸாக. சரிடா அண்ணா, நீ சொல்றதுக்காக வர்றேன். ஆனா அம்மா செஞ்ச அல்வாவ தெருமுனையில போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கானே, அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அப்பதான் நான் தைரியமா சாப்பிட வருவேன். ரித்தீஷ் சொல்ல, அவனை அடிப்பதற்காக அல்வாவில் இருந்த கரண்டியை எடுத்தார் காயத்ரி. கரண்டி தனியாக வராமல் அவர் எடுத்த வேகத்தில் பாத்திரம் கீழே விழ எல்லோருடைய கவனமும் அங்கே போனது. அல்வா பாத்திரம் கீழே விழுந்தும் அல்வாவில் எந்த அதிர்வும் இல்லை. ஆனால் பாத்திரம்தான் கொஞ்சம் ஒடுங்கி போனது. அதை பார்த்த ரகுராம், டேய் ரித்து, நீ சொன்னது சரிதான்டா, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பேசாம எல்லாருக்கும் ஃபுட் வெளியில ஆர்டர் பண்ணிடு என்றார். பாத்தியாம்மா, அப்பாவுக்கே பயம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயாவது அல்வா செய்யறத விட்டுடு, இல்ல வீட்ல எல்லாருமே உன் சமையல பார்த்து பயந்துருவாங்க. ரித்தீஷ் சொல்ல காயத்ரிக்கு அழுகையே வந்து விட்டது. உடனே ரகுராமுக்கு சங்கடமாகி போக, சே சே சே, அப்படி எல்லாம் இல்லடா செல்லம், இப்ப பாரு நான் சாப்பிடுறேன் என்றவர் அல்வா பாத்திரத்தை கீழே குனிந்து எடுக்க, ஒன்னும் வேண்டாம், அதை அவர் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டார் காயத்ரி. ஏற்கனவே மனைவியை ரகுராம் சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க, அதில் சேது, ரித்தீஷ், மிதுனா மூவரும் சேர்ந்து கொண்டனர். அம்மா சாரி, அழாதீங்க. டேய் அண்ணா, அம்மா அழுதுட்டு இருக்காங்க, நீ பார்த்துட்டு சும்மா நிக்கிற. அந்த அல்வாவை ஸ்பூன்ல, சாரி சாரி, எப்படியும் ஸ்பூன்ல வராது, கையில எடு, அம்மாவுக்கு ஊட்டி விடலாம் என்று ரித்தீஷ் சொல்ல, ஐயையோ வேண்டாம் என்று காயத்ரி பதற, என்னம்மா உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சிரித்து கொண்டே கேட்டான் ரித்தீஷ். 2 ஜோடி பெரியவர்களும் சிரித்ததோடு, டேய் விடுதா என் பிள்ளைய என்று காயத்ரியின் அம்மாவும், என் மருமகளை விடுங்கடா என்று ரகுராமின் அம்மாவும் காயத்ரியை ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பித்தனர். அம்மா அல்வா இல்ல, நீ அரிசிய கொடுத்தாலும் நான் சாப்பிட ரெடியா இருக்கேன், பசிக்குது, வந்து சாப்பாட்ட போடுங்கம்மா என்று சேது சொல்ல, மாதவா நீ தாண்டா என்னோட செல்ல புள்ள என்று காயத்ரி அவனுக்கு தட்டு வைக்க எல்லோரும் சாப்பிட வந்து அமர்ந்தனர். இத்தனை நாள் அமைதியாக இருந்த வீடு இப்போது கலகலவென்று ஆனது. ரித்தீஷின் குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. தன் வெளிநாட்டு அனுபவங்களை பற்றி, அங்கு நண்பர்கள் செய்த கலாட்டா, மெடிக்கல் கேம்ப் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்க, வீட்டில் இருப்பவர்கள் வாய் மூடாமல் சிரித்து கொண்டே இருந்தனர். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரகுராமின் அப்பா தான் ஆரம்பித்தார். ரகு, நீ விரும்பின மாதிரி சின்னவனும் எம்எஸ் முடிச்சுட்டான், பெரியவனும் ஒரு கம்பெனியை ரொம்ப நல்லபடியா நடத்திட்டு இருக்கான். இதுக்கு மேல தள்ளி போடுறது நல்லா இருக்காது. சேதுவுக்கும் இன்னும் 1 மாசத்துல 29 ஆரம்பிச்சிடும். என்னோட 29வது வயசுல நீ பிறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? அதே மாதிரி தான் உனக்கும் 25 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எங்க சொன்ன பேச்சு கேக்குறாங்க? லைஃப்ல செட்டில் ஆகணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நல்லபடியா குடும்பத்தை அமைச்சிக்கணும், குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சேது, உன்னோட பதில் என்ன? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நேரடியாக கேட்டுவிட்டார் சேதுவின் தாத்தா. தாத்தா என்று அவன் தடுமாறிக் கொண்டிருக்க, அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தது. ஆனா ஏதோ தள்ளி போயிடுச்சு. சீக்கிரமே பெரியவன் கல்யாணத்தை முடிச்சிட்டு அடுத்த 6 மாசத்துல ரித்துவுக்கும் பண்ணிடலாம், இதுல எந்த மாற்றமும் இல்லை என்று ரகுராமின் பார்வை மிதுனாவின் மேல் படர, அவள் சற்றே வெட்கமும் தயக்கமுமாக தலையை குனிந்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் பூத்த வெட்கம் சேதுவின் மனதில் பன்னீராய் தெளிக்க, அவன் முகத்தில் கொஞ்சம் சிவப்பு கோடிட்டது. இப்படி ஆளாளுக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்காம எப்ப கல்யாணம்னு சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஒண்ணு இல்ல, ட்வின்ஸா பெத்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவேன் என்றான் ரித்தீஷ். காயத்ரி அப்பப்ப சொல்றப்ப நம்பலடா, உன்னை உங்க அம்மாவை தவிர யாராலையும் சமாளிக்க முடியாது, உண்மையிலேயே உன்னை கட்டிக்க போறப்ப ரொம்ப பாவம்டா என்றார் ரகுராமின் அம்மா. அதெல்லாம் இல்ல, என் பேரன் தங்கமான புள்ள, அவனை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சிருக்கணும்
காயத்ரியோட அண்ணன் பொண்ணுங்க 2 பேருமே இவன்களை விட பெருசு. அதனாலதான் இவன்களுக்கு கட்டி வைக்க முடியல. இல்லனா கையில தாலிய கொடுத்து கட்டுடான்னு எப்பவோ சொல்லி இருப்பேன் என்று காயத்ரியின் அம்மா சொல்ல, அம்மா ரொம்ப தேங்க்ஸ் என்றான் ரித்தேஷ். காயத்ரியின் அம்மா புரியாமல் பார்க்க, நல்ல வேலை உன் பேத்திங்க இவனை விட பெருசுங்கிறதுக்காக தேங்க்ஸ் சொல்றான். அது கூட புரியலையாம்மா உனக்கு என்று காயத்ரி கேட்க, படவா உன்னை போய் தங்கமான புள்ளன்னு சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும் என்றார் பொன்மலர். மலர், வாலண்டியரா வந்து வண்டியில ஏறி அவங்கிட்ட வாங்கி கட்டிக்காத. உன் அதிகாரம் எல்லாம் எங்கிட்ட மட்டும்தான் செல்லுபடியாகும். உன் பேரன்கிட்ட அதெல்லாம் நடக்காது என்று சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரினார் காயத்ரியின் அப்பா. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலே அது எங்கேயோ கொண்டு போய் எப்படியோ முடிச்சிடுறீங்க. பொண்ணு பார்த்திருக்கியா? இனிமேதான் பார்க்கணுமா கேட்டார் ரகுராமின் அப்பா. சேதுவுக்கு ஏற்கனவே பார்த்தாச்சுப்பா, அத பத்தி கொஞ்சம் பேசணும் அவ்வளவுதான் என்று ரகுராம் சொல்ல திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் மிதுனா. என்ன, சேது சாருக்கு பெண் பார்த்து விட்டார்களா? அவள் மனதில் ஏற்பட்ட பயம் முகத்தில் தெரிய, அந்த பயத்தை சேதுவும் ரகுராமும் ரசித்து பார்த்தனர். கள்ளி, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனா அதை சொல்லவும் மாட்ட, வேற யாரையும் சொல்லவும் விடமாட்ட. இரு வச்சுக்கிறேன் என்று செல்லமாக அவளை மனதில் திட்டிக் கொண்டிருந்தான் சேது மாதவன். சரிடா, இன்னும் 1 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணி நல்ல செய்தியா சொல்லு. பெரியவர் ஏழ. ஆமாம் காயத்ரி, உன் அண்ணன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஆளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. அப்படியே இவன்களுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா எல்லா பேர பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற நிம்மதி எங்களுக்கும் இருக்கும் என்றார் காயத்ரியின் அம்மா. ரித்தேஷ் மாதவன் ஏற்கனவே வேலை செய்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜனாக மறுநாளே பணியை தொடங்க மிதுனா கோர்ட்டுக்கு கிளம்பினாள். சமீபத்தில்தான் அவளுக்கு அரசு வழக்கறிஞராக பணி கிடைத்திருந்தது. காலையில் கிளம்பிய மிதுனாவிடம் வந்தார் ரகுராம். அம்மாடி மிதுனா, இன்னைக்கு சாயந்தரம் கோர்ட்டு முடிஞ்சதும் வந்து தயாராயிரு. நான், காயத்ரி, நீ 3 பேரும் உன் அம்மா அப்பாவை பார்க்க போகலாம் என்று சொல்ல அதிர்ந்து போனாள் மிதுனா. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் சிலையாய் நிற்க, கோர்ட்டுக்கு கிளம்புமா, டைம் ஆச்சு என்றவர் தன் காரை நோக்கி சென்றார். மிதுனாவின் மனதில் ஓடிய எண்ணங்களை அவளாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. மனதும் உடலும் ஒரே படபடப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கிள் ஏன் திடீரென்று அவளுடைய பெற்றோரை பார்க்க போகலாம் என்கிறார்? முழுதாக 4 வருடங்களுக்கு பிறகு தன் பெற்றோரை பார்க்க போகிறாள். எப்படி எதிர்கொள்வார்கள்? ஏதேதோ நினைவுகளில் மூழ்கி அவளுடைய கேப் கோர்ட்டின் முன் வந்து நிற்பதை கூட அறியாமல் உட்கார்ந்திருந்தாள். மேடம், கோர்ட் வந்தாச்சு. டிரைவர் குரல் கொடுக்க கீழே இறங்கியவள் எதுவும் புரியாமல் கோர்ட்டுக்குள் நுழைய போனாள். மேடம், என்ன பயங்கர யோசனையில இருக்கீங்க போல இருக்கு என்று டைப்பிஸ்ட் கேட்டதும் தான் சட்டென்று நினைவு வந்தவளாக தன் கருப்பு கவுனை எடுத்து போட்டாள். உள்ளே நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தவள் அன்று பார்க்க வேண்டிய கேஸ் கட்டுக்களை எடுத்து கொண்டிருந்தாள். அடுக்கிவிட்டு நிமிர உள்ளே 2 போலீசாரும் அவர்களுக்கு நடுவில் வீங்கிய முகத்துடன் வந்து கொண்டிருந்த இருவரையும் பார்த்து அதிர்ச்சியில் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்றாள். மிதுனா என்ற கூக்குரல் கேட்டு திரும்ப அவளை நோக்கி ஓடி வந்தாள் அவளுடைய பெரியம்மா. அவளின் அருகில் இடி விழுந்த முகத்துடன் பெரியப்பா நிற்க, குனிந்த தலையுடன் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் நின்று கொண்டிருந்தனர். மிதுனாவின் காலடியில் பூமி தடதடவென்று ஆடுவது போல இருந்தது. விழாமல் இருப்பதற்காக தன் முன்னே இருந்த பெஞ்சை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.